ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு கதை பார்ப்போம். கிளியும் விவசாயியும். அந்த ஒரு விவசாயி மாந்தோப்பு, கொய்யா தோப்பு, இந்த மாதிரி நிறையா தோப்புலாம் வச்சுருந்தாரு. அப்போது ஒரு கிளி வந்துச்சு அந்த தோப்புக்கு. இங்கே நிறைய பழங்கள் இருக்கே, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விவசாயி வந்துட்டார். விவசாயி வந்ததை பார்த்து அந்த கிளி வேகமாக பறந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சு. உடனே அந்த விவசாயி அதை பார்த்துட்டாரு. சரி, உடனே அந்த விவசாயி பார்த்துட்டு கிளியே நீ பறந்து போகாத, பயப்படாத, நான் உனக்கு பழம் தரேன், நீ டெய்லியுமே இங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா பழங்கள் கொடுக்குறாரு. அதே மாதிரி தினமும் அந்த கிளியும் சாப்பிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அன்பு அந்த கிளி மேலே அன்பு வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அது ஒரு பெட்டாக அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அந்த கிளியும் பயம் இல்லாமல் அவங்க கூட நல்லா இருந்து டெய்லியுமே சந்தோஷமாக இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த மாந்தோப்பில் பழங்கள் எடுத்து அவர் கொடுப்பாரு, சாப்பிடும். கிளி நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல், நம்மக்கிட்ட இருக்குது அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம அதை கொடுத்து உதவி நல்லா பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். ஹாப்பியாக இருங்க. குட் நைட்.